Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிக்வெஸ்டட் வீடியோ தான். இந்த கிளிங் ரேப் வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா என்னோடய வீடியோஸில் நான் கிளிங் ரேப் வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கிளிங் ரேப் பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பொருளை பேக் பண்ண போகிறோம், ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னாக்கா இது போல் நீங்கள் வந்து அந்த நெக்கில் வந்து நல்ல திக்கான ஒரு லப்பர் பேண்டு போட்டுட்டு ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்து வருவாங்க இல்லையா, ஸோ அது போல் தான் இதை நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம உள்ளே இருந்து கழட்டி நம்ம மாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது போல் நல்லா சுற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது போல் நம்ம பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ அப்படியே தூக்கி அதில் வச்சு எடுத்துகிட்டு போகாமல் இது போல் நீங்கள் கிளிங் ரேப் வச்சு நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஏர் சர்க்குலேஷனும் இல்லாமல் அந்த மாத்திரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ரேப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இது போல் ஊக்கு இது போல் பின் எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்குமே இதில் நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கையை விட்டு எடுக்கும்போது டப்புன்னு வந்து கையை கிழிக்காமல் ஊக்கு வந்து நம்ம கையில் வந்து குத்தாமல் சேஃப்டியாக ரொம்பவே அழகாக இருக்கும். இது போல் நீங்கள் சின்னதாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்படி ரோல் பண்ணுறோமோ அதே பொசிஷனில் அப்படியே இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது போல் ஆயில் ஐட்டம்ஸ் அது எல்லாமே லீக் ஆகும் அப்படிங்கிற ப்ராப்ளம் நமக்கு இருக்கும். இது போல் நீங்கள் அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து இந்த கிளிங் ரேப் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஆயில் பாட்டில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டேப் வச்சு சுற்றணும் அப்போ தான் லீக் ஆகாது அப்படின்ட்டுலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இது ஒரே ஒரு லேயர் மட்டும் நீங்கள் இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மூடியை போட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த லக்கேஜ் பேக்குள்ளே அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, லீக்கேஜ் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் அடுத்ததாக குட்டீஸ்க்கு வந்து நம்ம வந்து இது போல் ரோஸ்ட்டு ப்ரெட் ரோஸ்ட்டு அது எல்லாமே லஞ்சுக்கு இல்லை ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ அப்படியே அதை பாக்ஸ்குள்ளே வைக்காமல் இந்த ரேப்குள்ளே போட்டு நீங்கள் சுற்றி வச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து அது காய்ந்து போகாமல் அப்படியே நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்குள்ளே இது போல் வச்சு அனுப்பலாம். இது போல் நீங்கள் ப்ரெட் ரோஸ்ட்டு அந்த மாதிரி வைக்கும்போது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து இது போல் ஃப்ரூட்ஸை வந்து உரித்து எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு வந்து மூடி இல்லாத பிளேட்டில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ஸோ அதை அப்படியே வந்து இந்த கிளிங் ரேப் சுற்றி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னாக்கா எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அதே போல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த மற்ற ஸ்மெல்லை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா வந்து இந்த கிளிங் ரேப் வந்து அவ்வளோ ஏர்டைட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்தது வந்து நம்ம ஏதாவது வந்து அதிகமாக பயன்படுத்தாத பொருளை வந்து நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, இது போல் கவர் போட்டு நம்ம சுற்றி வைப்போம். அது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வந்து குட்டி குட்டி பூச்சி பாய்ச்சை அது எல்லாமே பூந்துடும். அது போல் ஆகாமல் நீங்கள் இது போல் எடுத்து வைக்க போகிறீங்க, இது வந்து அதிகமாக நமக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா ஸோ இது போல் கிளிங் ரேப் போட்டு நீங்கள் ஏர் டைட்டாக நல்லா இது போல் பேக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பூச்சி எதுவுமே உள்ளுக்குள்ளே போகாது. ரொம்ப நாட்களுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். நான் நிறைய திங்ஸை வந்து எடுத்து வைக்கும்போது இந்த டிப்ஸை தான் நான் வந்து பண்ணுவேன். எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற பொருளை எடுத்து வைக்கும்போது இது போல் நான் வச்சிட்டேன்னா திரும்ப எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கழுவணும் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து ஷாம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மூடியை போட்டு நீங்கள் மூடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. இதை வந்து நீங்கள் பேக் பண்ணுற அந்த ட்ரெஸ் கூடயே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுபோல் இந்த டிப்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயுமே நான் வந்து சொல்கிறேன். ஏதாவது நீங்கள் வந்து கேஸ் போகக்கூடாது அப்படிங்கிற ஐட்டம் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற காரத்தன்மை குறையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 7up பெப்சி அந்த மாதிரி ஐட்டமாக இருந்தாலும் சரி இல்லை இது மாதிரி ஓமோ வாட்டர் அது மாதிரி ஐட்டமாக இருந்தாலும் சரி இது போல் நீங்கள் கிளிங் ரேப் வச்சு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நான் ஒரு ப்ரெஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த காரத்தன்மை போகவே போகாது. 7upஆக இருந்தாலுமே சரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஹேண்டில் போடல அப்படின்னாலுமே ஸோ இது போல் கிளிங் ரேப் வந்து ஒரு லேயர் இது மாதிரி நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா உங்களோட அந்த கை பிடிச்சி எடுக்கிற அந்த இடம்
ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்பப்போ அந்த ரேப்பை மட்டும் மாற்றி மாற்றி வேறு சுற்றி விட்டுக்கலாம். அதுபோல் நீங்கள் ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பவுலுக்கு வந்து உங்களுக்கு மூடி இல்லைனாலுமே இது போல் கிளிங் ரேப்பை வந்து நல்லா இழுத்து விட்டு இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா ஏர் டைட்டாக ரொம்பவே உள்ளே வைக்கிற அந்த பொருள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நீங்கள் வச்சுட்டு நல்லா அந்த பவுலை சுற்றி அப்படியே ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டி விட்டால் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மூடி இல்லை அப்படிங்கிற குறையே இருக்காது. நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும். உள்ளே எந்த ஒரு ஸ்மெல்லுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல்லுமே இதுக்குள்ளே போகாது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ லஞ்ச் பேக் பண்ணும்போது அவங்க வந்து குழம்பு ஐட்டம் தனியாக எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தாக்கா அதை வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழம்பு வந்து ஷேக் ஆகி அது வந்து மூடி வழியாக அப்படியே வலிஞ்சு அந்த லஞ்ச் பேக்குக்குள்ளே சிந்திடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிங் ரேப் போட்டு ஒரு ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு எப்பயும் போல் லஞ்ச் பேக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா என்ன தான் ஷேக் ஆனாலுமே அது வந்து அந்த ரேப்பை விட்டு வெளில வராது. நமக்கு வந்து பேக்குமே மெர்சி ஆகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து சிசர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுருக்கீங்க உங்களோட சேஃப்டிக்காக, இல்லை எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னாக்கா இது போல் நீங்கள் வந்து கிளிங் ரேப் சுற்றிட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னாக்கா திரும்ப நீங்கள் எடுக்கும்போது உங்கள் கைகளில் வந்து குத்தாமல் இருக்கும். அதுபோல் குழந்தைங்க கையில் படாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஏதாவது வந்து காய வச்சு நல்லா ட்ரையாக வச்சுருக்கீங்க, அது வந்து இன்னுமே நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ட்ரையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இது போல் நீங்கள் வந்து கிளிங் ரேப் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் எத்தனை நாள் கழித்து நீங்கள் அரைக்க போனாலுமே நீங்கள் எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த உலர்தன்மையோடு இருக்கும், அந்த ஈரப்பதம் வராமல். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக வந்து இந்த காய்கறியாக இருந்தாலும் சரி நம்மளோட ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி கட் பண்ணோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே என்ன ஆகும், அந்த கட் பண்ண அந்த பகுதி மட்டுமே நிறம் மாறிடும். அதுபோல் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது போலவே 2 days கழித்து எடுத்தாலுமே 3 days கழித்து எடுத்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது போல் கிளிங் ரேப்பில் சுற்றி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது போலவே இருக்கும். இது வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், வெஜிடபிள்ஸ் வச்சு கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அது போலவே 2 days கழித்து நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிட்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்புவோம். அது கலர் மாறிடுச்சுன்னா அவங்க சாப்பிடாமல் எடுத்து வருவாங்க. ஸோ இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க அழகாக சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுபோல் நீங்கள் ஏதாவது ஓப்பன் ஷெல்ஃபில் நீங்கள் வைக்கிறீங்க, அழகுக்காக வைக்கிறீங்க, ஆனால் வந்து அது வந்து அழுக்கடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் நீங்கள் கிளிங் ரேப் வச்சுட்டு நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா கிளிங் ரேப் இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. ஆனால் அந்த திங்ஸ் வந்து அழுக்காகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோனை பார்த்துட்டு குக்கிங் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபோனில் ஏதாவது சீரியல் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இது போல் உங்களோட ஃபோனை வந்துட்டு நீங்கள் வந்து ரேப் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை வந்து டச் பண்ணிங்கன்னா கூட உங்கள் கைகளில் மாவு இருந்தாலும் சரி இல்லை ஆயில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஹேங் ஆகாது. ஸோ அது போல் ஃபோன் வந்து மெஸ்ஸி ஆகாது. ஸோ இது போல் சுற்றிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் குக் பண்ணலாம். அதுக்குமே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்க டிவி ரிமோட் இது போல் ஏசி ரிமோட் அதுக்கு எல்லாமே நம்ம வந்து கவர் போடுறதுக்கு ஸோ இந்த ரேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றி விட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா அழகாக வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அது வந்து நம்மளுக்கு அழுக்கானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிரிச்சுட்டு திரும்பியும் இது போல் வேறு ஒன்று சுற்றி விட்டு வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம வந்து கவர் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை, ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்குவேன் என்னோடய ஏசி ரிமோட் டிவி ரிமோட் அதுக்கு எல்லாமே. ஸோ இது போல் இந்த ரேப் வந்து சுற்றி விட்டு நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எப்படி நம்ம வைக்கிறோமோ அது போலவே இருக்கும். ஸோ நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பட்டன்ஸ் எல்லாமே அழகாக தெரியும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயத்துக்கு இந்த கிளிங் ரேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போல் நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வெள்ளரி பிஞ்சி பீக்கங்காய் அது போல் சில காய் ஐட்டம் எல்லாமே கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து அப்படியே காய்ஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு
இந்த கிளிங் ராப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே நான் நிறைய டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மாதிரி இது போல் பெரிய ஐட்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், எடுத்து வச்சுருவோம் திரும்ப. அதோட பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் கிச்சன்லேயே இது ஆயில் படியாமல் ஒரு பக்கத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா இது போல் நீங்கள் கவர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கவர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பூச்சி பூந்துடும். அது மாதிரி இல்லாமல் இது போல் நீங்கள் கிளிங் ராப் வச்சுட்டு நல்லா சுற்றி ஏர் டைட்டாக வச்சிங்கன்னா பூச்சி எதுவுமே உள்ளுக்குள்ளே நுழையாது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்த இந்த கிளிங் ராப் பற்றின இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேப் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து கீழே அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா போயிட்டு வாங்கிக்கோங்க. இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை எப்பயும் போல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.